புயல், நிலச்சரிவு, மழை என 2024 அதிர்ச்சி தந்த பேரழிவுகள் என்னென்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மார்ச் 6ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் வழக்கத்திற்கு மாறாக பெய்த பேய் மழையில் சிக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் 1000க்கும் அதிகமானோர் மாண்டு போயினர். 2600க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். மேலும் 40 பேர் மாயமாகினர். ஏப்ரல் 29 துவங்கி பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுல் மாநிலத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்ததில் 181 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து 5 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே வாரத்தில் கொட்டி தீர்த்ததாக தெரிவிக்கப்பட்டது. மே 24 அன்று ஆஸ்திரேலியா அருகே உள்ள பப்புவா நியூ கினி நாட்டின் எங்கா மாகாணத்தில் உள்ள மைப் முரிடாகா கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 1000 பேர் வரை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் 2500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர். தெற்கு எத்தியோப்பியாவின் கோபா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 257 பேர் உயிரிழந்தனர். 2 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்ட நிலையில் மேலும் 12 பேர் இதில் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் 250க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். கிட்டத்தட்ட 400 பேர் படுகாயமடைந்த நிலையில் மண்ணில் புதைந்தவர்களை கை தனியே, கால் தனியே, தலை தனியே என துண்டு துண்டாக தோண்டி எடுத்ததை மறந்துவிட முடியாது. செப்டம்பர் 1 முதல் 8ஆம் தேதி வரை சூப்பர் சூறாவளி யாக்கி சூறையாடியதில் வியட்நாம், மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸில் கிட்டத்தட்ட 600 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரும்பாலானவர்கள் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியாகினர். அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் புளோரிடா மாகாணத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திச் சென்ற ஹெலன் சூறாவளியால் 234 பேர் பரிதாபமாக பலியாகினர். மேலும் 26 பேர் மாயமாகினர். இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி பாதிப்பிற்குள்ளாகும் நேபாள நாட்டின் தலைநகர் காட்மண்டு பகுதியை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கில் செப்டம்பர் 26 முதல் 28ஆம் தேதி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 228 பேர் பலியாகினர். அக்டோபர் 19 பிலிப்பைன்ஸை பிழிந்தெடுத்த டிராமி புயலால் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 178 பேர் மரணமடைந்தனர்.